எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க வீடியோ எல்லாருக்குமே தெரியும். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 13 நாளாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கைதை கண்டித்து டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டித்துள்ளாரு. ஸோ அவங்களோட வேலையை பிரைவேட் கிட்ட ஒப்படைக்க கூடாது என பர்மனண்டா வேலை கேட்டு சம்பளத்தை குறைக்க கூடாது. இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை தான். ஓகேங்களா, மூணு கோரிக்கை தான் தூய்மை பணியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா போராட்டத்தை தொடங்கினாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரிப்பன் மாதிரிக்கு முன்னாடி தான் அந்த போராட்டம் தொடங்கினாங்க. தூய்மை பணியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா போராட்டத்தினால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சிரமத்துக்கு உள்ளதாக சொல்லிட்டு தாக்கல் செய்யப்பட்ட ஒரு பொதுநல மனு விசாரித்த ஒரு சென்னை ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா போராட்டக்காரர்களை வந்து பாத்தீங்கன்னா கலைந்து செல்லுமாறு காவல்துறை போராட்டக்காரரை சட்டத்திற்கு உட்பட்டு முறையாக கைது செய்யுமாறு உத்தரவிட்டாங்க. ஓகேங்களா, பாத்தீங்கன்னா 13 நாளா வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு கைதுபடுத்திருக்காங்க. இது வந்து பார்த்தா தமிழக காவல்துறை நைட்டு கைது பண்ணிருக்காங்க. நைட்டா ஒரு திருடனை பிடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. இருக்கிற தூய்மை பணியாளர் குப்பை வரவங்கள இவங்க திருட மாதிரி வந்து எங்களை பிடிக்கிறாங்க. ஐயா, நாங்க நியாய கேட்டு போராடுறோம், எங்களை அரெஸ்ட் பண்றாங்க. நியாயமா பெண்களை குடியரசு கிட்ட ஐயா 13 நாளா நாங்க இருந்தோம், எங்களுக்கு ஆளு கொட்டு போது தூக்கிட்டு போறாங்களே, இது நியாயமா அநியாயம் இல்லையா? எங்க வாழ்வாதார நடு ரோட்ல வந்துச்சு, இது வர ரோட்டுக்கு வந்துச்சு, நாங்க சாகணுமா? நாங்க குப்பை வர்ற வேலை செய்யறோம்பா. 13 நாளா நாங்க இங்க உட்காந்துக்கிறோம். டிவிகே தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அது கண்ணம் தெரிவித்துள்ளார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உரிமைக்காக தான் போராடின தூய்மை பணியாளர்களை அராஜக போக்குடன் மனிதாபிமானம் இல்லாம நைட்டோட நைட்டா கைது, ஒரு விருப்பமே இல்லாம வழிகட்டாம எடுத்துட்டு போயிட்டு தூய்மை பணியாளர்கள் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க, நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா காயம் அடைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய செய்திகள் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. இது வந்து நைட்ல நடந்திருக்கு. இது நைட்ல நடக்கும்போது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மனசாட்சியே இல்லாம உண்மையில யாருமே தாங்கிக்க முடியாதுங்க. மீது கூட வன்முறை தொகுத்துள்ளாங்க. இதுக்கு வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கண்டனத்தை தெரிவித்துள்ளார் விஜய். ஓகேங்களா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலியை கூட கான்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அடைச்சு வச்சிருக்காங்க. துவக்கிக்கலாம் அவங்களாம். கொஞ்சமாவது அரசாங்கத்துக்கு மனசாட்சி இருக்கணும்ல. இந்த மாதிரி ஒரு கொடூரமான நடவடிக்கையை பார்த்தா தமிழ்நாட்டுல நடப்பது என்ன? மக்கள் ஆட்சியே கிடையாது, கொடுங்கோல் ஆட்சி தான் என தெளிவா தெரியுது. எதிர்கட்சியா போது வாக்குறுதியை தான் நம்ம நிறைவேற்ற சொல்றாங்க, வேற எதுவுமே அவங்க கேட்கல. அதுக்காக தான் அவங்க போராடினாங்களே. அது ஏன் இன்னும் நம்ம நிறைவேற்றாம இருக்கிறீங்க? அப்படி கொடுத்த வார்த்தையை நிறைவேற்ற முடியலன்னா அப்புறம் ஏன் அந்த வாக்குறுதியை நீங்க கொடுக்குறீங்க? அராஜக போக்குடன் கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்களை உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என தங்கள் கோரிக்கையால் முன்னிறுத்தி போராடி இருக்காங்க. வேற ஒரு இடத்த கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அவர் ட்விட்டர் பக்கத்துல இது போட்டிருக்காங்க, நீங்க போய் அதெல்லாம் பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நைட்டை கைது பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம் ரீசெண்டா அப்டேட் வந்துச்சுன்னா, இந்த சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்ட அரெஸ்ட் பண்ணப்பட்ட தூய்மை பணியாளர்கள் வந்து பார்த்தா 135 பேரை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சோ எங்க அவங்க இருந்தாங்க அப்படின்னு வேலைச்சேரியில ஒரு மண்டபத்துல அடைச்சு வச்சிருக்குதா சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு. இப்பதான் அவங்க 135 பேர் ரிலீஸ் பண்ணி இருக்கிறாங்க.